உங்களை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். இந்த தமிழ் படம்னு ஒரு படத்தில் வந்து சிவா சிவான்னு ஒரு பாட்டில் காட்டுவாங்க. சிவா கடற்கரை, சிவா எலக்ட்ரிசிட்டி போர்டு, சிவா. எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப்புக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கணுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு என்னுடைய ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து ஒரு முறையாக ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோம், அதாவது ஃபார்ம் லேண்டும் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸும் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி நபீல் எஸ்டேட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போது பெரிய லெவலில் பண்ணுறதுக்குள்ள வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இடங்களும் 2-3 இடங்கள் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இப்போது நபீல் எஸ்டேட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் வீட்டு மனைகள் தனிப்பட்ட முறையில் நீங்களே ஆமாம் ஆமாம். சரி, ஒரு பக்கம் இதுவே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்படியே இந்த நபீல்ஸ் பிரியாணி என்ன, ஏன்னா உங்கள் ரெஸ்டாரண்ட் மெனு படிக்கிறதுக்கே ஒரு 16 நிமிஷம் ஆகும், அவ்வளோ மெனு வச்சுருக்கீங்க. இதை தாண்டி பிரியாணி என்ன? நபீல்ஸ் பிரியாணின்றது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் பயங்கர எக்ஸ்பர்ட், ஆனால் சேல்ஸில் ரொம்ப வீக். அவர் செய்கிற மாதிரி ஒரு பிரியாணி என் லைஃப்பில் நான் சாப்பிட்டது கிடையாது. ஸோ அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு பெரிய லெவலில் நபீல்ஸ் பிரியாணின்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி டேக் அவே. பிரியாணினா வெறும் எல்லாரும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் போடுவாங்க. எங்ககிட்ட மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, வான்கோழி பிரியாணி, வாத்து பிரியாணி, காடை பிரியாணி, முயல் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான்ஸ் பிரியாணி அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி பிரியாணி. இப்போ அதை பற்றி சொல்லும் போதே, என் ஃப்ரெண்டு செய்கிற பிரியாணி பற்றி பேசும்போதே எனக்கு வாயில் தண்ணி ஊறுது. அதே மாதிரி இதுலேயும் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஐ வெல்கம். நபீல்ஸ் ட்ரைனிங் அகாடமி என்ன ட்ரைனிங்? போலீஸ் ட்ரைனிங் மாதிரியா, பாக்ஸிங் ட்ரைனிங்கா? இல்லை ஆக்சுவலி பலருக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர். நிறைய இன்டர்நேஷ்னலில் போய் பல லட்ச ரூபா செலவு பண்ணி என்ன நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எனக்காகவும் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காகவும். ஸோ அது என்னோட போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் இப்போது பப்ளிக் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ட்ரைனிங் தேவைப்படுதுங்க. மோட்டிவேஷனே இல்லை. எஜுகேஷன் நல்லா இருக்கு நவீன், இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எஜுகேஷன் நல்லா இருக்குது, ஆனால் மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த ட்ரக்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு காரணமே வந்து மோட்டிவேஷன் இல்லாததுனால. நம்ம கொடுத்தா குறையும்னு நினைக்கிறாங்க நவீன், அப்படி கிடையவே கிடையாது. கொடுக்க 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 கூடும். அது என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, நத்திங், ஜீரோ. ஆனால் கடவுளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா அது காரணம் நான் அந்தளவுக்கு கொடுக்குறேன். நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இது நான் சொல்கிறதுனால 4 பேர் கொடுக்க ஆரம்பிக்காங்கன்னு சொல்கிறேன். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அன்பு எங்கேருந்து, இட்ஸ் அ மிராக்கிள். ஜாபில் இருந்தால் கூட நவீன், நான் சொல்கிறது இந்த பார்க்குறவங்களுக்கு, ஜாபில் இருந்தால் கூட பேக்கப்புக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பிஸ்னஸுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுற எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கு தேவை கொஞ்சம் சேல்ஸ் ஸ்கில்ஸு. சேல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சேல்ஸை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்ன்றது அவங்க கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். முக்கியமாக ஒரு மென்டார் இருக்கணும் நவீன், புரியுதா? ஒரு மென்டார் இருக்கணும். ஒரு வேளை ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னா என்ன சார் பேசிக்காக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னா மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். நீங்கள் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி அவங்க ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறாங்கன்னா அவங்க ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் எடுக்கலாம். பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிராண்ட், இப்போ ஒரு எக்ஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருக்குன்னா மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள். அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் இருக்குது, ப்ராஃபிட்டபுளாக இருக்கா, சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. அன்கேஸ், ஹலோ சார், வணக்கம். ஸோ எப்பவுமே எனக்கு நடிகர்களை இன்டர்வியூ எடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ, அதை தாண்டி பிஸ்னஸ் பீப்புள் எடுக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் அப்துல் நபீல் சார் எடுக்கணும்னா இன்னொரு பெரிய சந்தோஷம். என்னென்னா ஜஸ்ட் லைக் தட் நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே கேதர் பண்ண போகிறதுல ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியோ சார்ஜ் போட்டு பூஸ்ட் பண்ணி போன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய சினிமா இன்டர்வியூ எடுக்கிறதாலே இன்னும் தெரியல. உங்களை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதுவே எனக்கு அப்படியே ஒரு சினிமா பாடல் கூட தான் கனெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே, இந்த தமிழ் படம்னு ஒரு படத்தில் வந்து சிவா சிவான்னு ஒரு பாட்டில் காட்டுவாங்க. சிவா கடற்கரை, சிவா எலக்ட்ரிசிட்டி போர்டு, சிவா. அந்த மாதிரி அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஈசிஆர் ஸ்ட்ரெச்சிலேருந்து நம்ம செங்கல்பட்டு தாண்டி எங்கே போனாலும் எல்லா பக்கமும் பார்க்க முடியுது. இன்னும் சில விஷயம் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மையா இல்லைன்னா அரசலாக வந்த செய்தியானு உங்ககிட்டே ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த ஒரு இன்டர்வியூ. என்ன கேள்விப்பட்டீங்க? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நபீல்ஸ் எஸ்டேட்ஸ், ஓகே, நபீல்ஸ் பிரியாணி, நபீல்ஸ் ட்ரைனிங் அகாடமி, நபீல்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ தொடர்ந்து என்னடா நான் சொன்னேன், எங்க அவர் ரெஸ்டாரண்ட்லேயே அவ்வளோ பிஸியாக இருக்காரு, எப்படி அவருக்கு மற்றதெல்லாம் பண்ண டைம் இருக்குன்னு. ஸோ உண்மையிலே இதெல்லாம் செய்தி மட்டும் தானா இல்லை உண்மையா? ஆமாம், உண்மைதான். உண்மை எல்லாமே 4மே உண்மை தானா? ஆமாம், 4மே உண்மைதான். ஓகே, இன்னொரு காரணம் இந்த ஒரு வெஞ்சர்ஸ்க்கு, அதுவும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி இவ்வளோ பேர் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, நபீல்ஸ் பிரியாணி. சி ஆக்சுவலி
அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்து 15 இயர்ஸ் ஆச்சு இப்போது. மோர் தென் 30 பிரான்ச்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 40 பிரான்ச்சஸ் இப்போ நம்ம போகிறோம். இப்போது வந்து அது ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆமாம், அந்த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். இப்போது வந்து ஐ ஹாவ் லாட் ஆஃப் டைம். என்னுடைய பிள்ளைங்கள்லாம் இப்போ அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் நான் 16-17 வயசுலேருந்து ஒரு மீடியேட்டராக இருந்து இந்த ரெண்டலுக்கு இடம் வாங்கி கொடுப்பேன். அதில் ஒரு மாதம் 1/2 மாதம் வீட்டு புரோக்கர் மாதிரி கிட்ட புரோக்கர் தான் மாதிரி இல்லை, புரோக்கர் தான். இப்போ அதுக்கு மீடியேட்டர்னு ஒரு பேர் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப்புக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கணுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பேன் நான். ஸோ இப்போ ஓரளவுக்கு என்னுடைய ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து ஒரு முறையாக ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோம், அதாவது ஃபார்ம் லேண்டும் ரெசிடென்ஷியல் ப்ளாட்ஸும் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி நபீல் எஸ்டேட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போது பெரிய லெவலில் பண்ணுறதுக்குள்ள வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இடங்களும் 2-3 இடங்கள் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இப்போது நபீல் எஸ்டேட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் வீட்டு மனைகள் தனிப்பட்ட முறையில் நீங்களே ஆமாம் இல்லை, நான் தனியாக தான், யாரும் பார்ட்னர்ஸ் யாரும் இல்லை. பட் நபீல் எஸ்டேட்ஸில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு, நாட் த கம்பெனி, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோன்னா அதை ஒரு 6 மந்த்ஸில் முடிச்சிருவோம். எடுத்து சேல்ஸ் பண்ணி 6 மந்த்ஸில் முடிச்சிருவோம். யாராவது ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய அசலும் அப்புறம் அந்த ப்ராஜெக்டோடைய ப்ராஃபிட்டோடைய ஷேரும் சேர்த்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். யாராவது இன்ட்ரெஸ்டட்னா வி வெல்கம். ஆமாம், ரியல் எஸ்டேட்டுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்னுடைய பிளட்லேயே இருக்குது ரியல் எஸ்டேட்டு. ஏன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி எதுன்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட்டு தான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா விற்றா காசு, விற்கலைன்னா கொள்ள காசு. ஸோ அது எவ்வளோ லேட் ஆகுதோ நம்மளுக்கு விற்கிறதுக்கு அவ்வளோ நம்மளுக்கு அது தான் போகுது. ஆமாம். ஆனால் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஏரியாவில் தான். டெவலப்டு ஏரியாவில் நான் எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணல, டெவலப்பிங் ஏரியாவில் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்குறாங்க. பட் நான் என்ன அந்த யங்ஸ்டர்ஸுக்கு, இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு ஜாபுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு வேணுன்றதுக்காக நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து டிப்ரிஷியேட் தான் ஆகும். அப்பார்ட்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் யாராவது சண்டைக்கு வருவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். டிப்ரிஷியேட் தான் ஆகும், யூடிஎஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அது போக 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 பழசாயிடும், விற்றா கூட அதுக்குள்ளே வேல்யூ கிடைக்காது. நீங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் வாடகைக்கு இருங்க, என்ன பிரச்சனை? கொஞ்சம் டெவலப்பிங் ஏரியாவில் நீங்கள் ஒரு இடத்த வாங்குங்க, இடத்த வாங்கி அப்படியே போடுங்க. காசு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஒரு வீடை கட்டுங்க. சொந்தமான ஒரு வீட்டில் வாழற மாதிரி ஒரு சுகம் இருக்கு. கீழே பூமி மேலே வானம் எல்லாமே நம்மளுக்கு சொந்தமாக இருக்குங்க. அதில் இருக்கிற கிக்கு, அதில் இருக்கிற சுகம் வேறு எதுலையுமே கிடையாது. அது நீங்கள் வந்து டெவலப்பிங் ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 5 லட்சம் 10 லட்சக்கெல்லாம் கிரவுண்டு கிடைக்குது. வில் நாட் பிலீவ் மீ. நான் வந்து அந்த மாதிரி இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு இடம் வாங்கினீங்கன்னா அங்கே சுற்றி எந்த டெவலப்மெண்ட்டும் இன்றைக்கி இருக்காது. ஆனால் அதே 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இடம் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் 1 கோடி ரூபா மேலே போகும். ஐ கேன் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுவேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ தள்ளி போட்டாலும் அப்ரிஷியேட் ஆகுமே தவிர டிப்ரிஷியேட் ஆகவே ஆகாது. இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்குது. அதனால் அந்த மாதிரி டெவலப்பிங் ஏரியாவில் ப்ராஜெக்ட் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குறோன்றது என்னுடைய ஆசை. ஆமாம், ரைட், எக்ஸலன்ட் சார். சரி, ஒரு பக்கம் இதுவே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்படியே இந்த நபீல்ஸ் பிரியாணி என்ன? ஏன்னா உங்கள் ரெஸ்டாரண்ட் மெனு படிக்கிறதுக்கே ஒரு 16 நிமிஷம் ஆகும், அவ்வளோ மெனு வச்சுருக்கீங்க. இதை தாண்டி பிரியாணி என்ன? நபீல்ஸ் பிரியாணின்றது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் பயங்கர எக்ஸ்பர்ட், ஆனால் சேல்ஸில் ரொம்ப வீக். ஓகே, நான் உலகத்தில் எத்தனையோ பிரியாணி சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஹார்ட்கோர் பிரியாணி லவர். நான் ஜுரம் வந்தால் கூட பிரியாணி தான் சாப்பிடுவேன். ஜுரம் வந்தால் விறகடுப்பில் செஞ்ச மட்டன் பிரியாணியை நான் சாப்பிட்டேன்னா இம்மீடியட்டாக என் ஜுரம் போயிடும். அது கூட நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது எனக்கு அப்படி ஒர்க் ஆகுது. அது மாதிரி பிரியாணிக்காக நான் பல டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, வெறும் பிரியாணி சாப்பிட்றதுக்காக பல டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போடுவேன், பல ஸ்டேட்டுக்கு போடுவேன். அந்த மாதிரி பைத்தியம், பிரியாணி பைத்தியம். ஸோ ஆனால் என் ஃப்ரெண்டு, அவர் பேர் நான் சொல்ல விருப்பப்படல, அவர் செய்கிற மாதிரி ஒரு பிரியாணி என் லைஃப்பில் நான் சாப்பிட்டது கிடையாது. ஸோ அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு பெரிய லெவலில் நபீல்ஸ் பிரியாணின்றது பார்த்திங்கன்னா ஒன்லி டேக் அவே, ப்ரீ ஆர்டர். ஆமாம், அது ஹாட் பேக்கில் இருக்கும். 4 பேர் சாப்பிட்ற ஹாட் பேக், 6லேருந்து 7 பேர் 8 பேர் சாப்பிட்ற ஹாட் பேக். அது மாதிரியா? பக்கெட்டு, அது பக்கெட் மாதிரி கொடுக்க மாட்டோம், ஹாட் பேக் வித் நல்ல தரமான ரைத்தா,
பிரிஞ்சால் ஸ்வீட்டு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அது வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்து சென்னையில் பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பிக்கப் பாயிண்ட்ஸுக்கு ப்ரீ புக்கிங் நீங்கள் பாருங்களேன். டிஃப்ரெண்டா இருக்கு அந்த ஐடியா. ஆமாம், எல்லாரும் இதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போத்துக்கு சென்னை மட்டும். சென்னையிலேயே ஈஸியாக 1000 பேக்ஸ் எல்லாம் நான் அந்த ஃபேமிலி பேக்ஸ் 1000லாம் ஈஸியாக நான் சேல் பண்ணிவிடுவேன் எவ்ரிடே. என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 monthsல எப்படியும் ஒரு 30,000 பேக்ஸ் ஃபேமிலி பேக்ஸ் பிரியாணி. ஆமாம், பிரியாணினா வெறும் எல்லாரும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் போடுவாங்க. எங்ககிட்ட மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, வான்கோழி பிரியாணி, வாத்து பிரியாணி, காடை பிரியாணி, முயல் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான்ஸ் பிரியாணி. பிரியாணியில் நீங்கள் என்ன சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களோட பிக்கப் பாயிண்ட்டுக்கு போயிடும். அங்கேருந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த டென்சோன்லாம் சொல்கிறாங்களே, என்ன சொல்லுவாங்க அதுக்கு, டென்சோன், அதில் நீங்கள் புக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு பிரியாணியில் ஒரு ஐடியா. ஆமாம், அண்ட் வெரி ரீசனபிள் பிரைஸ் அண்ட் குவாலிட்டி. ரீசனபிள், சீப் இல்லை, சீப்பாக கிடைக்காது. சீப் எப்பவுமே பெஸ்ட் ஆகாது, சீப்பாக கிடைக்காது. ரீசனபிளாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்காது. மார்க்கெட்டில் எங்களுக்கு ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி பிரியாணி. இப்போ அதை பற்றி சொல்லும் போதே, என் ஃப்ரெண்டு செய்கிற பிரியாணி பற்றி பேசும்போதே எனக்கு வாயில் தண்ணி ஊறுது. அதே மாதிரி இதுலேயும் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஐ வெல்கம் தெம். நபீல்ஸ் பிரியாணியை வந்து ஆரம்பத்தில் சென்னை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையும் க்ளவுட் கிச்சன் இருக்கும். அங்கங்கே க்ளவுட் கிச்சன். இப்போ சென்னையில் OMRல தையூரில் க்ளவுட் கிச்சன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஆகஸ்ட்டில் லான்ச் பண்ணுறேன் நான் நபீல்ஸ் பிரியாணி. வேறு லெவலில் கொண்டு போகிறேன் நான். என்னுடைய டார்கெட் டு ஸ்டார்ட் வித் 1000. தமிழ்நாடு ஃபுல்லாக 10,000 பேக்ஸ் போகும், ஃபேமிலி பேக்ஸ். 8 பேர் சாப்பிட்ற பேக்கு 10,000 பேக் டெய்லி நபீல்ஸ் பிரியாணி போக வைப்பேன். அதுதான் என்னுடைய டார்கெட். ஓகே, அந்த ஒரு கான்ஃபிடன்ட், பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்குது உங்களுடைய பேச்சில். சூப்பர். சரி, ஒரு பக்கம் இது எல்லாமே உங்களுடைய பிஸ்னஸ் எஸ்டேட் அதெல்லாம் சரி. நபீல்ஸ் ட்ரைனிங் அகாடமி என்ன ட்ரைனிங்? போலீஸ் ட்ரைனிங் மாதிரியா, பாக்ஸிங் ட்ரைனிங்கா? இல்லை, ஆக்சுவலி பலருக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்னா T3 ட்ரெயினர், ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ ஆம் எ ட்ரெயினர் ஹூ ட்ரெயின்ஸ் த ட்ரெயினர். ஓகே, நான் என்னுடைய பிஸ்னஸ்க்காகவும் என்னுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்காகவும் நிறைய இன்டர்நேஷ்னலில் போய் பல லட்ச ரூபா செலவு பண்ணி என்ன நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எனக்காகவும் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காகவும். ஸோ அது என்னோட போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் இப்போது பப்ளிக் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ட்ரைனிங் தேவைப்படுதுங்க. மோட்டிவேஷனே இல்லை. எஜுகேஷன் நல்லா இருக்கு நவீன், இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எஜுகேஷன் நல்லா இருக்குது, ஆனால் மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த ட்ரக்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு காரணமே வந்து மோட்டிவேஷன் இல்லாததுனால. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் மோட்டிவேட் பண்ண போகிறேன். அது தவிர பிஸ்னஸ், விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு விமனுக்காக மட்டும் நான் இன்றைக்கி நிறைய விமன் வந்து வெளியே வராங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து அதை எப்படி பெருசாக ஸ்கேல் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே சமயத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஐடியாஸு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இது, அது தவிர லைஃப்பை பற்றி எல்லா டாப்பிக்கும் பண்ண போகிறோம். அது ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறோம். எஸ், அதை ஒரு சார்ஜ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதில் வர்ற அமௌண்ட்டை நான் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன், நபீல்ஸ் ஃபவுண்டேஷன்னு. ஆமாம், நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. அதில் வர்ற ப்ராஃபிட்டை அந்த நபீல் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்து, அந்த நபீல் ஃபவுண்டேஷனில் நவீன் இப்போது இந்த வருஷம் +2 முடித்தவங்க 500 பிள்ளைங்க தமிழ்நாடு முழுக்க இப்போது காலேஜில் சேர்றாங்க. ஆமாம், என்னுடைய ஃபவுண்டேஷன்லேருந்து 500 பிள்ளைங்க இப்போது டிஃப்ரெண்ட் காலேஜஸில் சேர்றாங்க. இந்த இடத்துல நான் என்னுடைய அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ண விருப்பப்படுறேன். காரணம் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பில்லுலேருந்து எனக்கு 15% கிடைக்கும். ஒரு வியாபாரத்தில் 15% கிடைக்கும். அதில் 5% அப்படியே நான் நபீல் ஃபவுண்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட்டை வந்து கஷ்டப்படுற பிள்ளைங்க படிப்புக்காக நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் நபீல் ஃபவுண்டேஷனை பற்றி. ஆமாம், ஆஹா, சூப்பர் சார். ஏன்னா அரசெல்லாம் கேள்விப்படுறது எல்லாமே கடைசியில் உண்மையாக தான் இருக்குது. ஆமாம், வெரி கிளாட். நீங்கள் எதில் என்ன சொல்லுவாங்களா, கமல் சார் சொல்லுவார்ல, நான் எங்கே சம்பாதிக்கிறேனோ அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுறேன், திரும்ப சினிமாவில் போடுறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹோட்டல்லேருந்து எடுக்கிறதும் உங்கள் ஃபவுண்டேஷனுக்கு போகுது, உங்கள் ட்ரைனிங் அகாடமி எல்லாமே அந்த ஃபவுண்டேஷனுக்காக போகுது. இறை அருள்ன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மாஸுக்கும் போய் 24 மணி நேரம் உட்காந்தா தான் இறையருள் கிடைக்கணும். அப்படி கிடையாது. யார் ஒருத்தர் வந்து
நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறாங்களோ, சதக்கான்னு சொல்லுவாங்க அரபிக்கில். சதக்கா எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுத்தா குறையும்னு நினைக்கிறாங்க நவீன். அப்படி கிடையவே கிடையாது. கொடுக்க 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 கூடும். அது என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, நத்திங், ஜீரோ. ஆனால் கடவுளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா அது காரணம் நான் அந்தளவுக்கு கொடுக்குறேன். நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இது நான் சொல்கிறதுனால 4 பேர் கொடுக்க ஆரம்பிக்காங்கன்னு சொல்கிறேன். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அன்பு எங்கேருந்து, இட்ஸ் அ மிராக்கிள். எனக்கெல்லாம் எப்படி எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஷ்ட காலத்துலலாம் எந்தாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதெல்லாம் இந்த சதக்கா பண்ணும்போது, இந்த உதவிகள் பண்ணும்போது அதெல்லாம் கடவுள் வந்து லேசாக்கிடுவான். அதனால் சதக்காக்கு, சேரிட்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சேரிட்டி மஸ்ட்டு எல்லாரும் பண்ணணும். சூப்பர், கிரேட் சார், வித் ஆல் யோர் குட்வில். சரி, ஆக்சுவலாக உங்களை பார்த்தா கொஞ்சம் எனக்கு பொறாமையாக தான் இருக்குது. என்னென்னா நாங்கள் ஒரு வேலை வச்சுட்டு அதையே ஒழுங்காக பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம். நீங்கள் ஆல்ரெடி இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும், ஒரே நேரத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எஸ்டேட்டுன்றீங்க, பிரியாணின்றீங்க, அதுவும் எல்லாமே மேசிவாக பண்ணுறீங்க, பெரிய ஐடியாவில் பண்ணுறீங்க. நான் ஒரு யங்ஸ்டர்ஸாக 4 தான் பண்ணுறேன் நவீன். ஒவ்வொருத்தர் டாட்டா, பிர்லா, இவங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் 4000 பிஸ்னஸ் ஒரே ஆளாக இல்லை. அது எப்படி சார்? இப்போ நான் ஒரு யங்ஸ்டர் சைடில் இருந்து சில கொஷின்ஸ் பிஸ்னஸ் சார்ந்து கேட்குறோன்னு ஆசைப்படுறோம். இப்போ எல்லாருமே வந்து எப்படின்னா இந்த தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த ஒரு கிளாக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். அந்த ஒரு டிசைனில் எழுந்துக்கணும், ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போகணும், ஈவினிங் 5 மணி 6 மணிக்கு வரணும். ஸோ நம்மளுக்கு அதில் பர்சனல் ஒர்க்குக்கான டைம் இருக்காது. ஒரு ஜிம் போகணுன்னு ஆசைப்படுவோம், பசங்க கூட விளையாடணும்னு ஆசைப்படுவோம், கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசணும், எதுக்குமே டைம் இருக்காது. எல்லாமே வந்து இந்த ஜாப்குள்ளேயே அந்த ஒரு ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணணும். ஒரு வேளை இதிலேருந்து ஒருத்தன் வெளியே வரான், நான் தனிப்பட்ட முறையில் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை சொந்தமாக ஏதாச்சும் பண்ணணும். அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம் என்னென்னா, ஒரு வேளை வாட் இஃப் ஒழுங்காக நான் ஒரு மாதம் சம்பளம் வந்துட்டுருக்கு, ஒரு 50,000 60,000, இதை நான் விட்டுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு போகிறேன், இன்வெஸ்ட் பண்ணணுன்னு போடுறேன். வாட் இஃப் ஐ ஃபெயில்? திரும்ப நான் ஒரு வேலைக்கு போய் தேட வேண்டியது இருக்கும், என் ஃபேமிலி என்ன ஆகும்? இந்த ஒரு பயமே அந்த கிளாக்லேருந்து யாரையும் வெளியே கொண்டு வர முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனிப்பட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் சொல்ல வேண்டியது கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம், ஏன்னா நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஜாபில் இருந்து என்ன தான் உழைப்பை போட்டாலும் நீங்கள் உங்களுடைய முதலாளியை தான் நீங்கள் வந்து மேலும் மேலும் கோடீஸ்வரன் ஆக்க முடியுமே தவிர உங்கள் கனவுகளை நீங்கள் நிறைவேற்றிக்கவே முடியாது. நீங்கள் வந்து யுவர் டைம் இஸ் நாட் யுவர் டைம். நீங்கள் ஆக்சுவலி உங்கள் டைமை தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்கள் டைமுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, நவீனுக்கு கிடையாது. ஸோ யுவர் டைம் இஸ் நாட் யுவர் டைம். நீங்கள் பர்சனலாக எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஜாபில் இருக்கிறவங்க 50% தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகல நவீன். எக்ஸாக்ட்லி. ஆமாம், பாதி பேருக்கு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கா சார்? ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஆமாம், ஜாபில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணத்து தவளை மாதிரி நிச்சயமா கோ டு ஜாப் கம் பேக் ஹோம், கோ டு ஜாப் கம் பேக் ஹோம், கோ டு ஜாப் கம் பேக் ஹோம். ஒரு நாளைக்கு டும்னா மண்டே போட்டுருவாங்க. இப்படியே முடிஞ்சு போயிடுது அவங்களுடைய லைஃப். அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்களால ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சந்தோஷமாக ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், ஒரு நல்ல ஹோட்டல் போய் எல்லாமே யோசனையாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டா நாளைக்கு கஷ்டப்படுவோமேன்ற அந்த யோசனையிலே முடிஞ்சிடும். முடியாது. எப்படி சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த வேலைக்கு போகிறவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அவங்களுக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஏகப்பட்ட ஏன்னோ இல்லைன்னா இப்போ லோன் வாங்கிடும். லோன் எல்லாமே லோனில் தான். லோன் ஹோமாக இருக்கும், லோன் காராக இருக்கும். அவங்க ஓன் காராக இருக்காது, ஓன் ஹோமாக இருக்காது. இப்போ பேங்க்லேருந்து லோன் வாங்கி நீங்கள் வீடு கட்டிங்கன்னா அது எப்படி உங்கள் வீடு ஆகும்? அது பேங்க்கோட வீடு தானே, அது கட்டி முடிக்கிற வரைக்கும். பேங்க்கில் லோன் வாங்கி கார் வாங்கினீங்கன்னா எப்படி அது உங்கள் கார் ஆகும்? ஏன்னா எல்லாத்துக்குமே லோன் லைஃப் ஃபுல்லாக லோனை கட்டுறதுக்கு தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்களே தவிர முதலாளிக்கும் உங்களுக்கு லோன் கொடுத்தவங்களுக்கும் தான் நீங்கள் உழைச்சிட்ருப்பீங்களே தவிர நீங்கள் உங்கள் கனவுகளை எதுவுமே நிறைவேற்றிக்க முடியாது. ஸோ உங்களுடைய கனவுகளெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னா பிஸ்னஸ்க்கு தான் வரணும். பிஸ்னஸ்னால் அதில் ரிஸ்க் இருக்கும். ஓகே, 100% ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக ஆனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ரிஸ்க் இருக்கும், ஓகே. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, கீழே விழுவீங்க, ஆனால் விழுந்தே கிடக்காதீங்க. திருப்பி எழுந்துறீங்க, திருப்பி விழுவீங்க, திருப்பி எழுந்துறீங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. கன்சிஸ்டன்சி. சிலர் இம்மீடியட்டாக அவங்களுக்கு சக்ஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சிலருக்கு கொஞ்சம் கீழே விழுந்து தான் எழுந்திரிக்கணும். பட் சக்ஸஸ்ன்றது கேரண்டி இஃப் யூ ஆர் கன்சிஸ்டன்ட். ஓகே. ஆமாம், அதனால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவுசெய்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் ஜாபில் இருந்தால் கூட நவீன், நான் சொல்கிறது இந்த பார்க்குறவங்களுக்கு, ஜாபில் இருந்தால் கூட பேக்கப்புக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பிஸ்னஸுக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுற எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கு தேவை கொஞ்சம் சேல்ஸ் ஸ்கில்ஸு. ஏதாச்சும் எங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? யூ கேன் பிகம் ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட். ரியல் எஸ்டேட் கன்சல்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம்.
இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா கோஆர்டினேஷன் மட்டும் தான், நீங்க ஃபோன் பண்ண போறீங்க, அது பேச ஆமா, போறீங்க, ஆமா, டைரக்டா ஆமா, என்னைக்காச்சும் ஆமா. மீட் பண்ண போறீங்க. ஆமா, ரியல் எஸ்டேட் கன்சல்டண்டா இருக்கலாம் நீங்க, யூனோ. ஸோ அதில் உங்களுக்கு இன்கம் வரும். ஏதாவது இன்கம் இருந்தால் அதை ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நல்லா போகிற பிஸ்னஸில் யூ கேன் இன்வெஸ்ட். எத்தனையோ பிராண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருந்தால் அதில் நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி நிறைய இருக்குது. யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் லேர்ன் என்ன நடக்குது, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தயவுசெய்து நல்லா கேட்டுக்கோங்க, இன்றைக்கி நிறைய ஸ்கேம் இருக்குங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் நிறைய இன்னைக்கு இருக்கு. 1 லட்ச ரூபா கொடு, மாசம் 10,000 தரேன், 1 லட்ச ரூபா கொடு, 6 மாசம் 3 மாசத்துல 2 லட்ச ரூபா தரேன்னெல்லாம் சொன்னாங்கன்னா செருப்பு கைட்டி அடிங்க அவங்கள. பயங்கர ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அதுவும் கோடிக்கணக்கில் ஏமாந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் 15-20 டேஸ்ல நவீன் கிட்டத்தட்ட 4-5 பேரை நான் மீட் பண்ணேன். 30 லட்சம் விட்டேன், 40 லட்சம் விட்டேன், 50 லட்சம் விட்டேன். நாங்கள் அறிவில்லை உங்களுக்கு. அவன் அது எப்படி கொடுக்க முடியும்? மாசம் 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா ஈஸியாக வேலை செய்யாமல் சம்பாதிக்கணும்னு போய் காசை போட்டு ஏன் ஏமாறுறீங்கன்னு கேட்குறேன். ஏமாத்துறவனை நான் சொல்ல மாட்டேன். ஏன் ஏமாறுற? ஒன்றுமே செய்யாமல் காசை போட்டால் உனக்கு காசு வரும்னு சொன்னால் எப்படி கொண்டு போய் நகை? ஏங்க, பொண்ணு கல்யாணத்துக்காக வச்ச 75 லட்ச ரூபா ஒரு நாய், அப்படியே சொல்லுவேன் நான், கொண்டு போய் மொத்தமாக கொடுத்துட்டேன், 6 மாதத்தில் 1.5 கோடி தரேன்னு. என்ன பண்ணலாம் அவனை? பண்ணிட்டு இருக்காங்க நவீன் இன்னைக்கு நிறைய பேர். இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு ஏதாவது ஒரு இது மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாதம் நீ 10 லட்ச ரூபா கொடு, 10 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் உனக்கு 1 லட்ச ரூபா கொடுப்போம். எப்படி கொடுக்க முடியும் நவீன்? அதில் போய் ஏமாறுறீங்க. ஆனால் நல்ல பிஸ்னஸ் இருக்குது, நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்லலாம் இந்த மக்களை? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபமாக வருது எனக்கு. உண்மையாக உங்க பேச்சு உங்க ஆதங்கத்திலே தெரியுது. சீரியஸ். சார், இப்போ நிறைய இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தயக்கம் என்ன சார்? நம்ம சார் இப்போ வீட்லேயே சொல்கிறாங்க, அம்மா நான் இந்த மாத வேலையை விட்டுட்டு நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு 50,000 இல்லை 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அகலக்கால் வைக்காத, ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக பண்ணு, பெருசாக பண்ணோன்னா பெருசாக ஏமாந்துருவேன், இல்லை பெருசாக லாஸ் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா எந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? ஓரளவுக்கு ஒரு சேஃப்டி மெஷரோட பண்ணோன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ பேக்கப்? ஓகே, இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணணும். இன்னைக்கு இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு நவீன். ஓகே, அந்த கிரிப்டோ கரன்சின்ற பேரில், கிரிப்டோ கரன்சின்றது வாங்கி வச்சு அது அப்ரிஷியேட் ஆகும்போது விற்கிறது வேறு. இந்த கிரிப்டோ கரன்சின்ற பேரில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எம்எல்எம் பண்ணுறாங்க. எம்எல்எம் பண்ணி ஒவ்வொருத்தரும் 5,000 கோடி 10,000 கோடி அடிக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி, இந்த ஃபாரெக்ஸு, இதெல்லாம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எம்எல்எம்மில் பண்ணுற கம்பெனியாக இருந்தால் தயவுசெய்து அதில் போய் உங்கள் பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க. இதுவெல்லாம் ஸ்கேம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ப்ராடக்ட் பேஸ்ட் இருந்தால் அதை பண்ணலாம். லைக் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்டே இல்லாமல் மணி சர்க்குலேஷனில் போயிட்டுருக்கு. பணம் வாங்கி பணம் கொடுத்து, பணம் வாங்கி பணம் கொடுத்துன்னா அது பயங்கர ஸ்கேமு. அதில் நீங்கள் மாட்டிங்கன்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க. ஆரம்பத்தில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 2-3 மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருதுன்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொண்டு போய் மொத்தமாக போடுவீங்க, மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதை நான் ரொம்ப நாளாக மக்களுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன். இப்போ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், என்னை பொறுத்த வரைக்கும் நவீன், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்ததுன்னு வைங்களேன். ஐடியா இருந்ததுன்னா உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லைங்க. இன்றைக்கி ஐடியா மட்டும் இருந்தால் பத்தாது, அதை ப்ராப்பராக ப்ரெசன்ட் பண்ணவும் தெரியணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பணம் வச்சுக்கிட்டு செகண்ட் பிஸ்னஸ், தேர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாக்காக காத்திருக்கிறவங்க பலர் இருக்காங்க. ஏங்க, ஒரு சினிமா ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட வெறும் கதை சொல்லி தானேங்க காசு வாங்குறாங்க. எவ்வளோ கோடி கணக்கில் வாங்குறாங்கல்ல. ஸோ அது மாதிரி இஃப் யூ ஹேவ் அ ஐடியா, இஃப் யூ கேன் ப்ரெசென்ட் த ஐடியா ப்ராப்பர்லி, கோ பிட்ச் சம்படி. But where do I find my investor? Go talk to people. Some will, some won't. So what? டெஃபினட்டாக நீங்கள் இப்போ 10 பேர்கிட்ட பேச, ஆனால் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மட்டும் பேசாதீங்க. ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க காசு இருந்தாலும். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் அவங்கள விட நீங்கள் நல்லா இருந்துடவே கூடாது. வெளியே போங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நீங்கள் நிறைய இந்த நெட்வொர்க்கிங் ஸ்பேசஸ் இருக்குது. நெட்வொர்க்குன்னு நான் சொல்கிறது மீட்டிங் ஸ்பேசஸ். கோ பில்ட் யுவர் ரிலேஷன்ஷிப். நீ ரூம்குள்ளேயே இருந்தீங்கன்னா எப்படி உனக்கு கனெக்ஷன் கிடைக்கும்? நீ ஆஃபீஸ்லேயே இருந்தால் எப்படி உனக்கு 4 பேரை பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்? கோ இந்த கிளப்ஸு, இந்த நெட்வொர்க்கிங் பேர் சொல்லாமன்னு தெரியல, இந்த பிஎன்ஐலாம் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி இடத்துல போய் உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட பிட்ச் பண்ணுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஐடியாவை சொல்லுங்கள். சிலர் நோண்டுவாங்க. 100 பேர் நோண்டுனாலும் விட்டுறாத. கோ டு த 101. புரியுதா? நான் 7 பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்க.
ஸ்டார்ட் அப்ஸ்க்கு 7 பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு சொன்னாங்க. எப்படி இருக்கு ஆஸ் ஒரு இன்வெஸ்டர், எப்படி இருக்காது? இப்போ எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தாங்க. அதே மாதிரி நான் என்கிட்ட வந்து கேரண்டியா மாசம் மாசம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொன்னா அவங்ககிட்ட நான் போவே மாட்டேன். அது பிஸ்னஸ் கிடையாது, அது வந்து இன்ட்ரெஸ்ட். பிஸ்னஸ்னா முன்ன பின்ன இருக்கும். கிராஜுவலாக அது ஒரு ஆமாம், டைம் ஆகும், சம்டைம்ஸ் வராது, ஆனால் இட் வில் டேக் டைம். அந்த மாதிரி ஜென்யூனான ஆட்கள் நல்லா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா, இப்போவே நான் கலாட்டா சேனலில் சொல்கிறேன், நவீன், உங்ககிட்ட ஐடியா இருக்கா? ஓகே, அதை நல்லா உன்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா? என்னுடைய அப்துல் நபீல்ன்ற பேஜில் டிஎம் பண்ணுங்க. இன்னும் 10 பேருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். சார் நிறைய பேர் வருவாங்க, ரெடியாக இருக்கு. நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க. என் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணும். நீங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சிருந்தா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் பண்ணுறேன். நான் ஒரு சாதாரண நாள் நானே பண்ணுறேன் புது ஐடியாஸ்க்குன்னு சொன்னால் எவ்வளோ பேர் ஈரோடு, கோயம்புத்தூர், சேலத்துலலாம் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல லட்சம் பேர் இருக்காங்க. கோ பிச் தெம், எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்பாயின்மெண்ட் வாங்கு, எப்படியாவது வாங்கு, பேசு, போய் உன் ஐடியாவை சொல்லு. பணம் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் உங்ககிட்ட காசு இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆமாம், இன்வெஸ்டரை உள்ளே கொண்டு வாங்க. நல்ல ஒரு வின்வின் பிளான் கொடுங்க அவங்களுக்கு. ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுங்க. ரைட் ரைட், எக்ஸலன்ஸ். அப்போ பயங்கர ஒரு இப்படி ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி இருக்குது. சரி, ஒரு பக்கம் நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது ஆசையாக தான் இருக்குது. ஆஸ் ஒரு யங்ஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் சார், தனியாக என்கிட்ட இது பண்ணுறதெல்லாம் இல்லை. இது மோஸ்ட்டாக இது யார்கிட்ட பேச வரோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸே யார்கிட்டயாச்சும் பேசுவோம். இது மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குடா, என்ன பண்ணணும். சில பேர் நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக ஐடியாஸும் கொடுப்பாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம மனசில் என்ன தோணும், சரி இவரையும் பார்ட்னராக சேர்த்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாமே, 3 பேர் சேர்ந்து பண்ணலாமே. ஸோ வி 3 கேன் பி பார்ட்னர்ஸ், வி 3 கேன் பி இன்வெஸ்டர்ஸ். ஒரு இடத்துல ஒரு துணி கடையே வைக்கிறாங்கன்னு வைங்க சார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஒரு 3 ஃப்ரெண்டோ 2 ஃப்ரெண்டோ சேர்ந்து பண்ணால் ஓகேவா? சில நேரங்கள் என்ன ஆகும், ஸ்டார்ட் பண்ணும் போது அது 3-4 பேராக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் யாராச்சும் ஒருத்தர் அதில் ஒரு விலகல் ஏற்படும், ஒரு பெரிய நெருடல் ஏற்படும். அது 3-2 ஆகும், 2-1 ஆகும். அது நிறைய ஒரு பிரிவு ஏற்படுது. ஸோ இதை எப்படி கைட் பண்ணலாம்? என்னுடைய அனுபவத்தில் 90% பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கிறது ஃபெயிலியர் தான். ஆமாம், நீங்கள் எத்தனை இன்வெஸ்டர்ஸை வேணால் உள்ளே கொண்டு வாங்க, ஆனால் ஓனர் ஒரு ஆள் தான் இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எந்த விதமான இன்டர்ஃபியரும் இல்லாத இன்வெஸ்டராக இருக்கணும். இன்டர்ஃபியரன்ஸ்னு வந்துருச்சுன்னா உங்களால் பீஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுங்க, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. என்ன நாங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், என்ன ப்ராஃபிட்டு, என்ன லாஸுன்றது நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டுறோம். இஃப் யூ ட்ரஸ்ட், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். பார்ட்னர்ஷிப்ன்றது எல்லாமே ஐடியாஸ், 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு 4 ஐடியா இருக்கும். எல்லாமே போட்டிங்கன்னு வைங்களேன், எல்லாமே சொதப்பலாயிடும். ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணும். ஆமாம், டிசைடிங் அத்தாரிட்டி ஒருத்தர் தான் இருக்கணும். ஒருத்தரோட ஐடியாவில் தான் அந்த பிஸ்னஸ் போகணும். அப்படி போனால் தான் சக்ஸஸ் ஆகும். மேபி 10% வந்து பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப விட்டு கொடுத்து அப்படி போகிற மாதிரி இருந்தால் ஓகே, இல்லைனா ஃபெயிலியர் தான் அதிகம். ஏன்னா நிறைய நேரங்கள் இது என்ன ஆகிடுது, 4 பேருமே ஐடியா கொடுத்துருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தரோட ஐடியா நல்லா கிளிக்காக இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஐடியா தானே ஒர்க் அவுட் ஆச்சு, ஸோ ஐ வில் டேக் த அப்பர் ஹேண்ட், எனக்கு அது பர்சன்டேஜாக இருக்கட்டும், எதுவாக எனக்கு அதிகமாக தரணும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு வேளை சப்போஸ் நான் 2 பேர் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணுறாங்க, இது எப்படி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை என்ன ஒரு கூட ஒருத்தர் தான் ரன் பண்ணணும் ஷோவை, பாக்கி எல்லாரும் சைலண்ட் பார்ட்னராக இருக்கலாம். ஒருத்தர் தான் ரன் பண்ணணும். நிறைய பேர் ரன் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கடைசியில் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அந்த பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்குறேன், ஒன்லி பிகாஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் த பார்ட்னர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்னென்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் செலவு பண்ணி, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண ஸ்டோரியெலாம் எனக்கு என்கிட்ட இருக்குது. பிகாஸ் ஆஃப் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் பண்ணுறேன், நீ பண்ணுறேன், நான் இது போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு அடிச்சுக்கிட்டு நாசமாக போனது தான் அதிகம். 10% எஸ், ஏதோ கிரேஸ் ஆஃப் காட் அப்படியே போயிடுது. 90% ஃபெயிலியர் தான். சரி, ஓகே. சரி, நான் இப்போ என்னோட 9 to 5 ஜாப்லேருந்து வெளியே வரேன். நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? ஏன்னா எனக்கு சில பேர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்கல்ல, ப்ரோ ஏதாச்சும் ஒரு வேலை வேணும். என்ன வேலைன்னு கேட்டால் ஏதாச்சும் ஒரு வேலைன்னுவாங்க. அது சொல்லும் போதே வெறுப்பாகி, ஏதாச்சும் ஒரு வேலைனா நீங்கள் யார், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு, எது உங்களுக்கு வரும் அப்படி சொன்னால், ஏதாச்சும் ஒரு வேலைனா என்னன்னு சொல்கிறேன். அது மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எதில் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உழைக்க ரெடியாக இருக்கேன், ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்கேன். ஏதாச்சும் 2-3 ஜாப் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்களேன். ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். சரி, ஏன்னா அதுக்கு ஒரு காத்திருப்பு தேவை, ஒரு ரேட் ஆஃப் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஓகே ஓகே. ஆமாம், ஆனால் கிளிக் ஆகிட்டா பயங்கரம்.
கிளிக் ஆகிட்டேன்னா பயங்கரம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் அது கிளிக் ஆகிறதுக்கான ஒரு நேரம் எடுக்கும். பொறுமை ரொம்ப வேணும் நவீன், ரொம்ப பொறுமை வேணும். இப்போ யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய விஐபிஸாக இருக்கட்டும், இந்த பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் ஒரு மோகம், ஏன்னா. ஆனால் திறக்கிறவங்க எல்லாருமே 90 to 95% க்ளோஸ் பண்ணிடுறாங்க வித்தின் 2 to 3 years. ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதனால் நான் வந்து அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ பேசிக்கலி வந்து அப்படி பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க சேல்ஸை கற்றுக்கணும். சேல்ஸுன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏதாவது விற்கிறதுக்கு தான் சேல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு. அப்படி கிடையாது. சேல்ஸுன்றது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் கூட, ஒரு டாக்டராக இருந்தால் கூட, அவங்களுக்கு பேசிக்கான ஒரு சேல்ஸ் நாலேஜ், சேல்ஸ் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் தான் அந்த ப்ரொஃபஷனில் அவங்க ஷைன் பண்ண முடியும். எத்தனையோ டாக்டர்ஸ் போனியாமல் உட்காந்துருக்காங்க தெரியுமா? காரணம் அவங்களுக்கு பேச தெரியாது. எப்படி அவங்க தே ஆர் த ப்ராடக்ட். இப்போ நவீன் தான் ப்ராடக்ட் உங்கள் இடத்துல. ஓகே, சேல்ஸை கற்றுக்கணும். அதுதான் சொல்லுவேன், எங்கேயாவது போய் சேல்ஸ் கற்றுக்கோங்க, இல்லைனா சேல்ஸ் கிளாஸ் கற்றுக்கோங்க. நானே நபீல் ட்ரைனிங் அகாடமியில் சேல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் எங்களோட மெயின். எல்லாருமே லவ் பண்ணுறவங்க கூட சேல்ஸை கற்றுக்கிட்டேன்னா அந்த லவ்வில் சக்ஸஸ் ஆகிடலாம். பிகாஸ் he or she is selling personally. சேல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சேல்ஸை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்ன்றது அவங்க கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். முக்கியமாக ஒரு மென்டார் இருக்கணும் நவீன், புரியுதா? ஒரு மென்டார் இருக்கணும். ஏன்னா ஒரு 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 துறையில் ஜெயித்தவங்களையும் மென்டாராக வச்சுக்கலாம், ஒரு துறையில் இறங்கி தோத்தவங்களையும் நம்ம மென்டாராக வச்சுக்கலாம். அதில் அது விளையாடாதவங்கள வந்து ஐடியாஸும் கேட்கக்கூடாது, மென்டாரும் வச்சுக்கவே கூடாது. களத்தில் விளையாடாத சும்மா வேடிக்கை பார்க்குறவங்ககிட்ட அட்வைஸ் கேட்கவே கூடாது. ஸோ அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய ஃபுல்லாக உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா இப்போது நவீன் என்கிட்ட கேட்டிங்கன்னா டைரெக்டாக சொல்லுவேன், நீங்கள் வந்து இப்போ நான் என் ஜாபை விட போகிறேன், சொந்தமாக ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், மீடியாவில் என்ன வேணால் பண்ணுங்கன்னு. கன்சல்டண்ட்டாக பண்ணுங்கள், இல்லை ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கன்சல்டண்ட்டாக, இல்லை என்ன சொல்கிறது, ஒரு பிராண்ட் பில்டிங், பிராண்ட் டெவலப்மெண்ட் கன்சல்டண்ட்டாக, இந்த மாதிரி வந்து எனக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் அது வந்து அவங்க பெரிய லெவலில் அந்த இண்டஸ்ட்ரியில் வருவாங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது மீடியா ஃபீல்டில். அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் உங்களுக்கு பிராண்டை, நிறைய பேர் பிராண்டு அதாவது ஆரம்பித்து அதை எப்படி பிராண்ட் ஆக்குறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ் நவீன். நிறைய பேருக்கு ஹெல்ப் தேவை. இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்பிங். அதை நீங்கள் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். வெறும் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா, எதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீ எக்ஸ்பீரியன்ஸை முதல்ல கெயின் பண்ணு. எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணதுக்கப்புறம் நீ ஆரம்பி. எதை வேணா இருக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் என்னன்றத ஒரு மென்டார் கூட உட்காந்து, சம்டைம்ஸ் உனக்கே எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியலனா, யூ நீட் அ ஹெல்ப். யாரையாவது நீ கூட உட்காரணும். வாரத்துக்கு ஒரு மணி நேரமாவது நீ அவங்க கூட உட்காரணும். அவங்க வந்து வயசானவங்களா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் ஏஜ் குரூப்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஏஜ் கம்மியாக உள்ளவங்களும் இருக்கலாம், இல்லை உங்களோட ஏஜ் அதிகமாகவும் இருக்கலாம். அவங்கள நீங்கள் மென்டாராக நீங்கள் எடுத்துக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் நோ ஃபேமிலி மெம்பர்ஸ், புரியுதா? எஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும் நல்லவங்க இருப்பாங்க. அவங்க உங்கள் வளர்ச்சிக்கு உண்மையாகவே கரெக்டான சஜஷன் கொடுக்குறவங்கன்னு உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் தான். எஸ், ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கூட நீங்கள் உட்காருங்க, தப்பில்லை. ஸோ ஐடியா, அதாவது இன்ட்ரெஸ்ட், அதை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றணும். எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றினதுக்கப்புறம் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், வாட் எவர் மேபி. எக்ஸலன்ட் சார், நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. ஆனால் இப்போ சொல்லுவாங்களே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து இயந்திர உலகத்தில் இருக்கோம், ரொபோட்டிக் வேர்ல்டில் இருக்கணும். இந்த கொரோனா லாக்டவுன்லாம் வந்துட்டு இப்போ ரொபோட்டிக் உலகம்லாம் இல்லை, இயந்திர உலகம்லாம் இல்லை, ஏஐ உலகத்துக்கு போயிட்டோம். எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும், ஸ்விஃப்டாக நடக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லா இருக்குது, நான் எப்போ ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் பிடிச்சி நான் எக்ஸ்பீரியன்ஸை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக டாப்பில் உட்காரணும் சார், நான் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறேன், ஆல்ரெடி ஒருத்தன் பிராண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான், ஐ வில் இன்வெஸ்ட் இன் ஃப்ரான்ச்சைசி, அதுலேருந்து நான் டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஃப்ரான்ச்சைசி ஒவ்வொருத்தர் ரொம்ப சின்ன ஃப்ரான்ச்சைஸாக இருக்கும். they easily ask 1.5 lakhs 2 lakhs. பெரிய பிரான்ச்சஸ்னால் ஈஸிலி it goes around 8 lakhs 10 lakhs 50 lakhs வரைக்கும் போகுது. ஒரு வேளை ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னா என்ன சார் பேசிக்காக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னா மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும் நீங்கள். ஓகே,
ஃப்ரான்ச்சைசி வந்து நான் வரவேற்பேன். ம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அவங்க ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுக்கலாம். பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிராண்ட் இப்போ ஒரு எக்ஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருக்குன்னா, மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்க. அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் இருக்குது, ப்ராஃபிட்டபுளாக இருக்கா, சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பிராண்டு வந்து அந்த கம்பெனி வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்களுக்கு சப்போர்ட், ரெகுலர் சப்போர்ட் கொடுக்குறாங்களா, ஸ்டாஃப் சப்போர்ட் கொடுக்குறாங்களா, ப்ராடக்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்களா, ட்ரைனிங் சப்போர்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். சும்மா ஒரு பேருக்கு ஒரு பிராண்டை எடுத்துகிட்டு இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ பிரியாணிக்கும் டீ கடைக்கெல்லாம் எதுக்குங்க ஃப்ரான்ச்சைசி? ராயபுரத்துக்கும் ட்ரிப்ளிகேனுக்கு போனால் 100 பேர் இருக்கான் பிரியாணி செஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லையா? நீங்கள் உங்கள் நவீன் பிரியாணின்னு போட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கி நீங்களே விற்கலாமே. எதுக்கு அதுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி? டீ கடைக்கு எதுக்கு ஃப்ரான்ச்சைசி? யூனிக்காக ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் கொண்டு வாங்க. எஸ், நிறைய சலூன்ஸ்லாம் இருக்காங்க, சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரான்ச்சைசிஸ். அவங்க நிறைய கஷ்டப்பட்டு அதை பில் பண்ணி தேடி நானே பார்த்தீங்கன்னா அந்த சில ஃப்ரான்ச்சைசி இருக்கு இல்லையா, அந்த பிராண்டுக்கு தான் போவேன். பேர் சொன்னால் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க, அதனால் அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு தான் நான் போவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஒர்த் டேக்கிங் ஃப்ரான்ச்சைசிஸ். நான் சொல்றது சில பேர்கள் தான். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிராண்டை பில் பண்ணி ஃப்ரான்ச்சைஸியா உருவாக்குனவங்களுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு காசு இருக்கு, உங்களுக்கு உழைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஒரு பில் பண்ணி கொண்டு வர்றதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா ஃப்ரான்ச்சைசி எடுத்துக்கோங்க. எஸ், ஆனால் தயவுசெய்து இந்த பிரியாணிக்கும் டீ கடைக்கெல்லாம் ஃப்ரான்ச்சைசி எடுக்காதீங்க. அதெல்லாம் வேஸ்ட். யாரும் தேடி வந்தாலும் இந்த டீ கடைக்கு தான் குடிப்பேன்ல யாரும் பண்ண மாட்டாங்க. தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஏன் ஒப்பீனியன், தப்பா நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஃப்ரான்ச்சைசி தேவையில்லை. இந்த ஸ்நாக்ஸுக்கும் அதுக்கெல்லாம் வாட் யூ ஹேவ் யூனிக்காக என்ன இருக்கு? ஓகே 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 எக்ஸலன்ட் சார். அண்ட் ஃபைனலி இப்போ பிஸ்னஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு 2 விஷயம் தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் கான்ஃபிடன்ஸ், இன்னொரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ். சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட காசெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நான் என்ன வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு யாராச்சும் இன்வெஸ்டர்ஸ் வேணும்னா இன்வெஸ்டர்ஸை பிடிக்கணும், பெருசாக காசுலாம் இல்லை, ஆனால் எனக்கு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நாளாக வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இல்லை, இது கனவுல 2 விதம் இருக்குது. நான் தூங்கும்போது வர்ற கனவு ஒன்று இருக்குது, தூங்க விடாமல் பண்ணுற கனவு ஒன்று இருக்குது. இவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சும்மா வாயால் நினைக்கிறது வந்து சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு மிதிக்கிற மாதிரி. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு மிதிச்சா அங்கேயே தான் இருப்பாங்க, எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. டயர் ஆகிடும், வயசாகிடும், அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கனவு வந்து உண்மையான பேர்னிங் டிசைராக, சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியாக, கம்பெலிங் ரீசனாக இருந்ததுன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்களுக்கு வந்து அதுக்குள்ள வழிமுறைகளை அவங்க கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்ந்துரும். அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள இன்வெஸ்டரை கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துரும். அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்ந்துரும். அது அவ்வளோ பவர்ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்களாம் எந்தளவுக்கு பிரபஞ்ச சக்தியை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. லா ஆஃப் பிரபஞ்ச சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் ஒரு விஷயம், அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி 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 நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடந்தே தீரும். உங்களுக்கு நடந்தே தீரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு யூ கனெக்ட் வித் த என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ். பிரபஞ்ச சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நான் பண்ணணும் ப்ராப்பராக பிளான் பண்ணி இதுதான் பண்ணணும், இதில் காசே வேணாம், காசு வரும் பாருங்க எப்படின்னு. மிராக்கிள் வில் ஹேப்பன். ஏன்னா இட் ஹேப்பன் டு மீங்க, இட்ஸ் ஹேப்பனிங் டு சோ மெனி பீப்புள். இட் வில் ஹேப்பன். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, என்ன ஆரம்பிக்கணும், அது பண்ணணும்னு அதே டே அண்ட் நைட் யோசிச்சு பாருங்க, வந்து சேரும். உங்களுக்கு வருதா இல்லையான்னு பாருங்க. ஆனால் தூங்கும்போது பார்க்கறது நிறைய இருக்குது, அது பேன் இருக்குது, அது ஒன்றும் வராது. அது வெறும் டெட் பாடிக்கு தான் சமம். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். ஓகே, ஆல் ரைட் சார். ஸோ நிறைய விஷயங்கள் சூப்பராக சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ முடிஞ்சு பப்ளிஷ் ஆகும்போது ஏகப்பட்ட கால்ஸ் அண்ட் குவரிஸ் உங்ககிட்ட ஐடியாஸோட அவ்வளோ பேர் வந்து நிற்க போகிறாங்க. வெல்கம்ங்க. அதுக்கு ரூல், முதல்ல என்னை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஐடியாவை, அதாவது எனக்கு ஐடியா இருக்குன்னு நீங்கள் அதில் பிச் பண்ணுங்க. என்னுடைய டிஎம்மில் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் உங்களை கால் பண்ணுவாங்க, வந்து ப்ரெசன்ட் பண்ணி எனக்கு பிடிச்சாதான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நைஸ். உங்களுக்கு வந்து உங்கள் சேனல்லேருந்து வர்றவங்களுக்கு 10 பேருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சார் என்ன ஆஃபர், ஹோட்டலில் ஆஃபர் தர மாதிரி ஆஃபர் மேலே ஆஃபர் வாய்ப்பு கொடுப்போங்க. எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் எல்லாம் சரி, கேமராமேன்லாம் ரெடியாக இருக்காங்க. இஃப் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், வை நாட்? எக்ஸலண்ட்.
இல்லையா? 5 லட்சம் 10 லட்சத்துல யாராவது ஒரு பிஸ்னஸ் கொண்டு வராங்கன்னா ஒய் நாட் பண்றா பார்ப்போம் அப்படின்னு. எவ்வளோ பண்றோம், இது பண்ண மாட்டோமா? நல்ல நல்ல ஐடியாஸ் இருக்கு நவீன். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு செம்ம ஐடியாஸ் இருக்கு, யோசிச்சு பார்க்க முடியாத ஐடியாஸ் இருக்கு. லெட் தம் கம், சூப்பர். சப்போர்ட் பண்ணுவோமே, என்ன இருக்கு ரைட் இப்போ? ரைட். ஸோ வாட் கைஸ், வேற என்ன வேணும்னு தெரியல, வெறும் ஐடியாஸ் மட்டும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைங்க. ஸோ அதை நல்லா எனக்கு ப்ரெசென்ட்டும் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. சும்மா அப்படியே யாருக்கும் அவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆத்தா எனக்கு தூக்கம் வரக்கூடாது, அடடா எங்கடா அந்த பையனை தேடி பிடிச்சி இந்தாடா ஆரம்பின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். சூப்பர். ஸோ ஐடியாஸ் அப்படியே வீட்லயே வச்சுக்காம சார் கிட்ட வந்து சொல்லுங்க. ஸோ வி ஹேவ் அ கிரேட் இன்வெஸ்டர் வித் ஆல் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குட்வில். ஸோ நல்லதே நடக்கட்டும் உங்களுடைய குட்வில்லால. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். ப்ளஷர் இன்டர்வியூ யூ. Thank you so much. Max Gold, cash for gold. Call 044 4545 4545.